இந்த வீடியோல நம்ம Tecno Pova 3 அப்படினு இன்னைக்கு இந்தியால லான்ச் ஆயிருக்கிற ஒரு போனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ எதனால இந்த பிராண்டோட போனை பத்தி நாம பார்க்க போறோம். இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்க Redmi, Realme இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கொடுக்கிற போன்ஸை விட Tecno, Infinix மாதிரியான பிராண்ட்ஸ் கொடுக்கிற போன் பிரைஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். அது ஒரு மெயினான ரீசன். அடுத்தது இவங்க பிரைஸ் கம்மியா இருந்தாலுமே ஃபீச்சர்ஸ் ரொம்பவே அதிகமா கொடுப்பாங்க மற்ற பிராண்ட்ஸை காட்டிலும். ஸோ எனக்கு வந்து பிரைஸ் கம்மியா இருக்கணும், ஆனால் அதே நேரத்தில் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான போன்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ இந்த வீடியோல அந்த போன்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு, அது என்ன பிரைஸ்க்கு வருது, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீடைல்ஸும் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். ரைட், எடுத்தோடனே இந்த போன்ல நான் பேச வேண்டியது இதோட டிசைன். ஸோ இந்த டிசைனை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் தோணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிசைன் வந்து பார்க்குறப்ப எனக்கு வேற எந்த மாடல் ஃபோன்ஸுமே ஞாபகம் வரல. காரணம் இதோட டிசைன் ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபோனோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 ரேஞ்சில் வரும். அந்த 12,000 ரேஞ்சுக்கு இந்த மாதிரியான ஒரு டிசைன் உள்ள ஸ்மார்ட் ஃபோனை நம்ம கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. அதையும் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா அது வேற ஏதாவது ஒரு ஃபோன்ல இருந்து அடிச்ச காப்பியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன்ல வந்து 3 கலர்ஸ் வருது. இதில் ப்ளூ கலர் வேரியண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்புமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு எல்இடி நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒர்க் ஆக போகுது. ஸோ அதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஃபோன்லாம் கிடையாது. கண்டிப்பாக ஒரு வெயிட்டான ஃபோன் தான். கிட்டத்தட்ட 230 கிராம் வெயிட் இருக்க போது. திக்னஸும் ஓரளவு கொஞ்சம் திக்காக தான் இருக்க போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட பேட்டரி. அதை பற்றி நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த ஃபோனில் வந்து நமக்கு சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனில் டிஸ்பிளே. இந்த ஃபோனில் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ரொம்ப பெரிய டிஸ்பிளே. கிட்டத்தட்ட 7 இன்ச் டிஸ்பிளே, 6.9 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ஒரு 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே. இதில் வந்து நமக்கு 180 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு என்ட்ரி கேமிங் ஃபோன் மாதிரி இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உள்ள கேமராஸ். ஸோ கேமராஸ் அப்படின்னு எடுக்கிறப்ப பின்னாடி உள்ள கட்டோட்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. நல்ல சென்சாராக கொடுத்துருப்பாங்க போல் அப்படின்னு நினச்சி தான் நான் இதை பார்த்தேன். ஆனால் அப்படி இல்லை. இதில் ப்ரைமரியாக நமக்கு 50 எம்பிக்கான சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஓகே. ரெண்டாவது சென்சார் 8 எம்பிக்கான அல்ட்ரா வைடாக இருக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் இதில் உள்ள ரெண்டாவது சென்சார் 2 எம்பிக்கான டெப்த் சென்சார். செகண்டரியே 2 எம்பிக்கான டெப்த். அப்போ மூணாவது ஒரு கேமரா இருக்கே, அது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு ஏஐ லென்ஸா. நான் 2 எம்பி டெப்த்தையே வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் இந்த ஏஐ லென்ஸை வந்து நான் அந்த வேஸ்ட்டுன்ற லிஸ்ட்டில் கூட சேர்க்க முடியாது. ஸோ அது மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு பேக் கேமரா மட்டும் தான். இது வந்து இந்த ஃபோனில் இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 50 எம்பி கேமராவில் நம்மளால் 1080 ஷூட் பண்ண முடியும். அப்புறம் 2K வீடியோஸும் ஷூட் பண்ண முடியும். அப்புறம் செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 8 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆச்சரியப்படுற வகையில் நம்மளால 2K வீடியோஸை ஷூட் பண்ண முடியும். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இதுதான். தென் இதை தாண்டி ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோனில் வந்து நமக்கு MediTek உடைய Helio G88 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு சூப்பரான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். இதனால நம்மளால கால் ஆஃப் டியூட்டி மீடியம் மேக்ஸ் ஃப்ரேம் ரேட்டில் விளையாட முடியும். BGMI எடுத்துக்கணும் நம்மளால மேக்ஸ் HDR செட்டிங்ஸ்ல விளையாட முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு கேமிங் ஃபோக்கஸ்டு ஃபோன் மாதிரி தான் தெரியுது. இதுல இந்த கேம் ஸ்பேஸ் ஆப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. இதுல வந்து கிராஃபைட் லேயர் கூலிங்கும் இதுல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தென் அடுத்த ஒரு முக்கியமான இந்த போனோட ஒரு கீ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி. ரீசன் இந்த ஃபோனில் வந்து 7000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000 பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ஃபோனில் 7000 mAh பேட்டரி அப்படின்றது ரொம்ப பெருசு. ஸோ எனக்கு பேட்டரி லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு தரமான ஆப்ஷனாக இருக்கும் போது இந்த 7000 mAh சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. என்னதான் 33 வாட் கொடுத்துருந்தாலும் இந்த ஃபோனை ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு 0 to 100 கிட்டத்தட்ட 2 hours கிட்ட ஆகும். பிகாஸ் 7000 mAh அப்படின்றது ரொம்ப பெரிய நம்பர். ஸோ அதனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 2 hours கிட்ட ஆகும். தென் இந்த ஃபோனோட வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது நமக்கு 6 அப்புறம் 8GB RAM வேரியன்ட்ல வரப்போகுது. இதில் வந்து 5G கிடையாது, இது ஒரு 4G ஃபோன் தான். தென் அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 வருது. இது வந்து HiOS அப்படின்ற ஒரு ஸ்கின்ல ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ப்ளாட்வேர்ஸ் அப்படின்றது எக்கச்சக்கமாக இந்த ஃபோனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் Android 12 இருக்கக்கூடிய அந்த கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸும் இந்த ஃபோனில் கிடையாது. ஸோ இது ஒரு விதமான ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த ஃபோனில் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட பேட்டரியை சொல்லலாம், இதோட ப்ராசஸரை சொல்லலாம், இதோட அந்த பெரிய IPS LCD டிஸ்பிளேவை சொல்லலாம். நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட கேமராஸ், அடுத்து இதோட அந்த பிளாட்வேர்ஸ். ஸோ மொத்தத்தில் இந்த ஃபோனை இப்போ வாங்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வித்தியாசமான டிசைனில் அதிகமான பேட்டரியோட கம்மியான பட்ஜெட்டில் நல்ல கேம் விளையாடக்கூடிய ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கேமரா முக்கியம், யூசர் இன்டர்ஃபேஸ் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு போயிடலாம். ஸோ இதுதான் இந்த ஃபோனை பற்றின என்னுடைய தாட்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,500 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 12,000 பட்ஜெட்டில் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் எது அப்படின்றத பார்த்து இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டு விட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் நிறையவே வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.
இதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is Arvi from Arvi Tech Tamil signing off.